சிந்துக்கிட்ட வந்து போலீஸ் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் சிந்து வந்து விடாப்படியாக வந்து எனக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் போலீஸும் கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்குறதுக்காக ஃபார்மாலிட்டிஸ் வந்து பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கே வந்து வீட்டுக்கு வந்தோன்னே செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. மகா எவ்வளோ தைரியமாக தான் என் மேலே இவ வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பா, இவ இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, போடி வீட்டை விட்டு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு துரத்த பார்க்குறாங்க. அப்போ உடனே வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க. நம்ம வந்து அன்னபூர்ணி, சிந்து தப்பு பண்ணது உண்மை தான், தெரியாமல் பண்ணிட்டா, அதுக்காக வீட்டை விட்டு துரத்துவியா நீ மட்டும் கரெக்டாக பண்ணியா, அவளை போட்டு அந்த அடி அடிச்சிருக்க அப்படின்னு. நான் ஒரு அடி அடித்தா அவங்க இனிமேல் கம்ப்ளைண்ட் கொடுப்பாளா, யாராக இருந்தாலும் அடித்தா சும்மா இருக்க மாட்டாங்க, படித்த பொண்ணு அந்த நேரம் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கொடுத்து, இவ தான் படிக்காத விளாச்சா, இவ எதுக்கு கொடுக்குறா, படித்தா படிக்கலன்னா என்ன இருக்குது, ஆக மொத்தம் கம்ப்ளைண்ட்டு யாராக இருந்தாலும் கொடுத்து தான் செய்வாங்க, ஏதோ தெரியாமல் கொடுத்துட்டா, அதுக்காக வந்து அவளை வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா, அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்றாங்க. பார்க்குறேன் இவளை எவ்வளோ நாள் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, நீ சிவா இவளை நம்பாத சிவா, பார்த்தல எப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுதா இவளோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு, உன்னோட அம்மாவையும் தூக்கி உள்ளே வச்சிருக்கா, அந்த அளவு மோசமானவ இவ என்ன வேணாலும் பண்ணுவா, இவ கூடலாம் யாரும் வாழ முடியாது, இவளை சீக்கிரமாக வந்து இங்கேருந்து அனுப்புறதா எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வந்து சிந்து தவிக்கிறாங்க. சிந்து வந்து சிவா பார்த்து கேட்குறாரு, ஏன் சிந்து இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து டாக்டர் நீ இப்படிலாம் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த அளவு எதுக்காக நீ பண்ண, இவ்வளோ மோசமாக நீ போயிருப்பியா, நீ சொல்லுவியே யாராக இருந்தாலும் நம்ம வந்து சொந்தக்காரங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ சொல்லுவ, உன் குணம் ஏன் இப்படி மாறிச்சு திடீர்னு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அம்மா அடித்து தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை, அதை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஏன் நம்ம கோயிலில் தானே இருந்தோம், அப்போ என்கிட்டையும் வந்து பெரியம்மா கிட்டேயும் நீ சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் இதுக்கு வந்து அவங்கள நாங்கள் கண்டிச்சிருப்போம்ல, அதை விட்டுட்டு நேராக போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது என்ன பழக்கம் சிந்து, நீ உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல சிந்து, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. டாக்டரே அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு அப்படியே நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாங்க, ஏன் பைரவி இப்படி பண்ணா, இதனால் டாக்டர் என் மேலே எவ்வளோ வருத்தப்படுறாரு, பைரவி ஏன் இப்படி பண்ண பைரவி அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து பைரவியும் வந்து நம்ம என்ன பண்ணுறாரு, ஆறுமுகமும் வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ வண்டி திடீர்னு வந்து சேரில் விழுறதால வேறு வழி இல்லாமல் வந்து அங்கேருந்து குளிச்சுட்டு வந்து கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக வந்து வண்டி வந்து சடன்னு ஒர்க் ஆகாமல் போயிடுது. அதனால் என்ன பண்ணுறாரு, ஆறுமுகம் வேறு வழி இல்லாமல் வந்து ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக சஞ்சய் அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, பைரவியை கூட்டிகிட்டு போகிறாரு. பைரவி வந்து நான் அவர் கூட போயிடுறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு, அங்கேருந்து பஸ்ஸில் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் டென்ஷன் ஆகிடுறாரு. பாய் ஆறுமுகம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து வேணுமே வந்து நக்கலாக வந்து போகிறாரு சஞ்சய் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. பைரவி வந்து பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணி, பைரவி எதுக்காக பஸ் ஸ்டாண்டில் நீ இருக்க, நான் உன்னை வந்து ஊர்லேயே ட்ராப் பண்ணுறேன், எந்த பிரச்சனை நம்ம ஊர்லேயே வண்டியில் போகலான்னொன்னே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பஸ்லேயே போயிடுறேன் அப்படின்றாங்க. என்ன பைரவி நீ, நான் சொல்கிறது கேளு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த டைமில் அங்கே வந்துடுறாரு ஆறுமுகம். பார்த்தோன்னா அது சொல்கிறாங்க, என்ன பைரவி வண்டியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு வா போகலாம் அப்படின்னோடனே, அது வந்து நான் பஸ்ஸில் போயிடுறேன் அப்படின்றாங்க. எதுக்காக பஸ்ஸில் போகணும், அதான் வண்டியில் வந்துடுச்சுல, இல்லை சஞ்சய் என்னை கூப்பிட்டாரு அப்படின்னோடனே, சஞ்சய் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், பைரவி இவ்வளோ தூரம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்ததுக்கு, இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வா பைரவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அதை பார்த்து சஞ்சய் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பைரவிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம வந்து சிந்து கால் பண்ண, பைரவி வந்து என்னாச்சு சிந்து திடீர்னு கால் பண்ண, எதுக்காக நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த, இங்கே எவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எனது கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நான்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல அப்படின்றாங்க. என்ன சொல்கிற பைரவி, ஆமாம் சிந்து நான் கொடுக்கல, நீ கொடுக்கலன்னா அப்போ யார் கொடுத்துருப்பா அப்படின்னோடனே, அதான் தெரியல, ஏன் வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் சிந்து சொல்கிறாங்க. அது கேட்டு பைரவி அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி நான் உடனே கிளம்பி வரட்டுமான்னு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வேலையை முடிச்சுட்டே வா, இங்கே பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்றாங்க. அப்போ யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிவா கிட்ட ஐஸ்வர்யா வந்து பேச வராங்க. அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுண்ணே அப்படின்னோடனே, என்ன விஷயம்னு, அண்ணா ப்ளீஸ்ண்ணே சிந்து அண்ணி ஏதோ தப்பாக நினைக்காதீங்க அப்படின்றாங்க. எதுக்காக நீ எப்படி அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற, ஆமாண்ணே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆனால் அண்ணி என்னை கண்டிச்சாங்க, அது வந்து பார்த்துட்டு வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் தான் வந்து ஏதோ ஒன்று சொல்லி விட்டுட்டேன், அதனால் அம்மா வந்து அவங்கள போட்டு நல்லா அடிச்சுட்டாங்க, அதனால தான் கோவத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, அதனால் அவங்கள தப்பாக நினைக்காதண்ணே, பாவண்ணே நல்லவங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு யோசிக்கிறாரு, என்ன இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் சிந்து அண்ணியும் வந்து பைரவி அண்ணியும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது பைரவி அன்னைக்கிட்ட சிந்து அண்ணி சொன்னாங்க, எனக்கு இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்படி பேச சிந்து எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம சிவா. அப்போ வந்து சிந்து வந்து இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு சிவா.